Hey all, welcome back to the channel. My name is Gokul Ravichandran. இந்த வீடியோவில் நம்ம சைபர் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ் பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டால் இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இன்னொன்று டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. இந்த அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றத ஒரு ஸ்டோரி மோடில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது லெட்ஸ் பர்சன் எக்ஸ். இந்த பர்சன் எக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீடு கட்டுறாரு. இதுதான் அந்த வீடு இருக்க இடம், சரிங்களா? இதுதான் இந்த வீட்டோட காம்பவுண்ட். அந்த வீட்டோட காம்பவுண்டுக்குள்ளே அவரோட வீடு இங்கே இருக்குது. ஸோ இது காம்பவுண்ட் வால். இதுதான் அந்த வீடு, சரிங்களா? இப்போது இவர் இந்த வீடு கட்டி முடித்த பிறகு இந்த வீட்டோட செக்யூரிட்டி எப்படி இருக்குது, அதாவது இந்த வீட்டை இவர் செக்யூர் பண்ணணும். செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு டீமை கூப்பிடுறாரு. அந்த டீமோட நேம் ப்ளூ டீம், சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ளூ டீம் செக்யூர் பண்ணிட்ட பிறகு இந்த வீட்டை ஒரு திருடனால் பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, ரெட் டீம் அப்படின்னு இன்னொரு டீமை ஹையர் பண்ணுறாரு. ஸோ இந்த டீம் என்ன பண்ணுவாங்க, ப்ளூ டீம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை செக்யூர் பண்ணுவாங்க. ரெட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பிரேக் பண்ணுவாங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ டீமை கூப்பிட்ட பிறகு இப்போ எனக்கு நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், இந்த வீட்டுக்கு நீங்கள் திருடம் வராத மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ளூ டீம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி ஒரு ஃபென்சிங் போடுறாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃபென்ஸ். அதுக்கப்புறமா இதுதான் இந்த வீட்டோட டோர். ஸோ இந்த டோர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டோருக்கு ஒரு லாக் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இங்கே விண்டோ இருக்குது. இந்த விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கிரில் போடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேக் டோர் இருக்குது. ஸோ இந்த பேக் டோரும் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு லாக் போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சிசிடிவியுமே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒருத்தர் உள்ளே வராமல் இருக்கணுன்றதுக்காக கேட்டில் ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்காந்துருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு பர்க்லர் அலாம் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டியோடு சேர்த்து வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு தெரியாதவங்க யாராவது கதவு தட்டினாங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ப்ளூ டீம் அவங்களோட வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடு செக்யூர் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீட்டோட ஓனர் எக்ஸ்க்கு இந்த வீடு ப்ளூ டீம் ஒழுங்காக செக்யூர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னொரு டீம் ஹையர் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த ரெட் டீம். இப்போ இந்த ரெட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வராங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொரியர் டெலிவர் பண்ணுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெல் அடிக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்னொரு டோர் இருக்குது, கிச்சன் டோர் இருக்குது. ஆனால் இதை அவங்க செக்யூர் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ இது வழியாகவும் அவங்களால உள்ளே வர முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபென்சிங் ஃப்ரண்ட்டு சைடில் தான் போட்டிருக்காங்களே தவிர பேக்கில் ஃபென்சிங் பண்ணல. ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட் வாலை அவங்க ஈஸியாக ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டோரோட லாக்குமே அவங்களால ஈஸியாக பிக் பண்ணி உள்ளே வர முடியுது. ஸோ இந்த பேக் டோரோட லாக்கை ஈஸியாக அவங்க பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெட் டீம் இந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த வீட்டோட ஓனர் எக்ஸ்க்கு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டீம் இவங்க தான் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. இந்த ரெட் டீம் இவங்க தான் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. அப்புறம் இந்த ரெட் டீம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வச்சு ப்ளூ டீம் எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டிஃபென்சிவ் டீம், அதாவது ப்ளூ டீமோட வேலை. இப்போது இந்த ஸ்டோரிக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போது இந்த காம்பவுண்ட் வால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஃபென்சிங். இந்த காம்பவுண்ட் வாலை ஃபென்சிங் பண்ணாங்க. இந்த ஃபென்சிங் தான் ஃபயர் வால். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இந்த வீட்டை சுற்றி டோருக்கு லாக் போட்டாங்க. இந்த டோர் லாக் தான்
பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன். அதுக்கப்புறமா இந்த விண்டோஸில் கிரில் இன்ஸ்டால் பண்ணாங்கல்ல, அதுதான் போர்ட். அதுக்கப்புறமா இந்த சிசிடிவி கேமராஸ் தான் ஐடிஎஸ், இன்ட்ரூஷன் டிடெக்டிவ் சிஸ்டம். அதுக்கப்புறமா இந்த அலாம் க்ரியேட் பண்ணாங்கள்ல, அதுவுமே இன்னொரு ஐடிஎஸ் தான். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு. ஸோ இந்த செக்யூரிட்டி கார்டு தான் எஸ்ஓசி அனாலிஸ்ட், அதாவது சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். இதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணது தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தது கிரியேட்டிங் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் டு த எம்ப்ளாயீஸ். இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன், இந்த வீடு தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபயர்வாலோ, இந்த அப்ளிகேஷன் இருக்க சர்வருக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷனோ, அப்புறம் எந்தெந்த போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதும். அப்படி சப்போஸ் இன்கேஸ் யாராவது ஒரு இன்ட்ரூஷன் நடந்துருச்சு, ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னா அது என்ன அட்டாக் அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடிஎஸ் சிஸ்டமும். ஸோ இந்த செக்யூரிட்டி கார்டு அப்படி தான் வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், அவங்க தான். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் கம்பெனி வைட் உங்கள் கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ இப்போ உங்களுக்கு அஃபென்சிவ் செக்யூரிட்டியாக என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்.